சரி, அப்ப கரைசலின் மூல் எண்ணிக்கையின் கீழ் கனவளவு விகிதம் சமன் கரையத்தின் மூல் எண்ணிக்கை கரைசலின் கனவளவு. சரியா? எதையும் மிக திருத்தமாக தெரிஞ்ச கரைசலை தான் நாங்க சொல்லுவோம் நியம கரைசல் என்று சொல்லுவோம். சரி, அப்ப நேரத்து 4வது இது படிச்சோம். இன்றைக்கு அப்ப 5வது இது படிப்போம். 5வது என்ன? அந்த சந்தத்துல 5வது அமைப்பு என்ன அமைப்பு? மூல் கனவளவு. மூல் மூல் எண்ணிக்கை மூல் எண்ணிக்கை அடுத்தது கனவளவு. என்ன? கனவளவு விகிதம். மூல எண்ணிக்கையும் கனவளவு விகிதமும் அப்படின்னு சொன்னா நேற்று படிச்சது வந்து என்ன? கனவளவு மாறையில மூல எண்ணிக்கைக்கு பதிலா என்ன படிச்சோம் நேற்று? நாக்கா என்ன படிச்சோம் நேற்று? திணிவு படிச்சோம். என்ன நான் என்ன சொன்னேன் நேற்று? கனவளவு என்னத்துக்கு என்ன? அப்ப திணிவு கனவளவு விகிதம்டா என்ன சொன்னேன் நேற்று? கனவளவு படிச்சோம், இதை திணிவு படிச்சோம். என்ன நான் சொன்ன நேற்று? அளவு கனவளவுல காணப்படுற என்னத்திர கரையத்திர திணிவைத்தான் நேற்று திணிவு கனவளவு விகிதத்தால கொடுத்தோம். சரியா? நக்க விளங்கிட்டா? அப்ப இன்றைக்கும் இந்த கனவளவு தரக்குள்ள இதை நாங்க அழகு கனவளவால கொடுக்கணும். அழகு கனவளவுண்டா என்னன்னு சொன்ன நேற்று? அழகு கனவளவுண்டா என்ன நக்கா? அழகு கனவளவுண்டா 1 லிட்டர் அல்லது நம்ம ஆய்வுக்கூடத்துல 1 டெசிமீட்டர் கணம். இதை நாங்க சென்டிமீட்டர் கணத்துல கொடுத்தோம்னா எவ்வளவு? 1000 சென்டிமீட்டர் கணம். 1000 சென்டிமீட்டர் கணம் அல்லது 1000 மில்லி லிட்டர். சரியா? இதுதான் வந்து அலகு கனவளவு. அலகு கனவளவுன்னு சொல்றது ஒரு அலகு. அலகு கனவளவு அலகு நம்ம என்னது தூரத்தை எடுத்தோம்னு சொன்னா அலகு தூரம் சொன்னா 1 மீட்டர். நிறை எடுத்தோம்னு சொன்னா ஒரு அலகு நிறை என்று எடுத்தோம்னு சொன்னா 1 கிலோ. அதே மாதிரி ஒரு அலகு கனவளவுன்னு சொன்னா 1 லிட்டர், அது சமன் 1 டெசிமீட்டர் கணம். நம்ம ஆய்வுக்கூடத்தில எல்லாம் பயன்படுத்துறது வந்து 1 டெசிமீட்டர் கணம். சரியா? அப்ப நேற்று படிச்சோம் ஒரு அலகு கனவளவுல காணப்பட்ட கரையத்திர திணிவு வந்து நேற்றைய திணிவு கனவளவு வீதத்தால குறிக்கப்படும். அதை வச்சு சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு கனவளவு மூல எண்ணிக்கை. அப்ப இதை சொல்லுங்க அப்போ இது எப்படி என்னத்தை குறிக்குது? ஒரு அலகு கனவளவுல காணப்படுற என்னத்திர மூல எண்ணிக்கை? கரையத்திர மூல எண்ணிக்கை. நேற்று படிச்சது வந்து திணிவு கனவளவுன்னு சொன்னா ஒரு அலகு கனவளவு, அதாவது 1 லிட்டர்ல காணப்படுற கரையத்திர திணிவு எவ்வளவு காணப்படுதோ அதை நாங்க நேற்று திணிவு கனவளவு வீதத்தால கொடுத்தோம். இன்னைக்கு என்ன? மூல எண்ணிக்கை கனவளவுன்னு சொன்னா ஒரு அலகு, அதாவது 1 லிட்டர் அல்லது 1 டெசிமீட்டர் கணத்துல காணப்படுற கரையத்திர மூல் எண்ணிக்கை. 1 டெசிமீட்டர் கணத்துல எத்தனை மூல் காணப்படுது என்று இன்றைக்கு கொடுக்கப்படும். சரியா? அப்ப கரைசலின் இத மூல் எண்ணிக்கைக்கு என்ன இங்கிலீஷ் எழுத்து? என் கீழ் வி. எண்ணின் கீழ் வி விகிதம். சரியா? கனவளவுக்கு வி, மூல எண்ணிக்கைக்கு எண். சரியா? அப்ப நாம கரைசலின் எண்ணின் கீழ் வி விகிதத்தை எடுத்தோம்னு சொன்னா எப்படி வரும்? சொல்லுங்க நகா, சொல்லுங்க. நேற்று படிச்சது வந்து திணிவு கனவளவு எடுத்தா கரையத்தின் திணிவண்டு போட்டோம். என்ன? அப்ப இன்றைக்கு மூல எண்ணிக்கை கனவளவு எடுத்தா என்னன்னு போடணும்? கரையத்தின் மூல் எண்ணிக்கையின் கீழ் என்ன? கரைசலின் கனவளவு. கரைசலின் கனவளவு. இந்த கரைசலின் கனவளவு எவ்வளவு கொடுக்கணும்? நம்ம ஒரு அலகு கனவளவா மாத்தணும். என்ன? ஒரு அலகு கனவளவா 1 டெசிமீட்டர் கணம் சொன்னா அப்படியே போடையிலும். அதே மாதிரி 100 சென்டிமீட்டர் கணம் சொன்னா அதை அலகு கனவளவுக்கு மாத்துறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி என்ன? 100 சென்டிமீட்டர் கனவளவு சந்திக்காங்க. இத அலகு கனவளவுக்கு மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? 1000ஆல பிரிக்கணும். 1000ஆல பிரிச்சா வாரது வந்து என்ன? 0.1 டெசிமீட்டர் கணம். இதுதான் வந்து அலகு கனவளவு. அதாவது அலகு கனவளவுன்னு சொன்னா 1 டெசிமீட்டர் கணம் தான் நம்மளுக்கு கனவளவு, அலகு கனவளவு. அதுக்கு மாற்றணும். அப்ப இதை 100 சென்டிமீட்டர் கணம் தந்தா அதை என்ன செய்யணும்? அலகு கனவளவுக்கு மாத்துறதுக்கு 1000ஆல பிரிக்கணும். சரியா? சரி, அப்ப கரைசலின் மூல எண்ணிக்கையின் கீழ் கனவளவு விகிதம் சமன் கரையத்தின் மூல எண்ணிக்கை கரைசலின் கனவளவு. சரியா? இதை எழுதிக்கொள்ளுங்க.
இதைத்தான் நாங்க சொல்ல போறோம். இதை இன்னொரு பேர் எண்ணின் கீழ் வி விகிதத்தை இன்னொரு பேர் சொல்ல போறோம். ஆய்வுக்கூடத்துல செறிவு சொல்ல போறோம். சரியா? செறிவு. அப்ப செறிவு சமன் எப்படி வரும்? மூல் எண்ணிக்கையின் கீழ் என்ன? கனவளவு. சரியா? அப்ப செறிவண்டா என்ன? எண்ணின் கீழ் வீத இன்னொரு பெயர் என்ன? செறிவு. செறிவுன்னு சொன்னா கரையத்திர மூல் எண்ணிக்கையின் கீழ் அலகு கனவளவு. சரியா? சொன்னது விளங்கிட்டா? இதை நாங்க குறியீடுல குறிக்கிறது. செறிவுக்கு என்ன என்ன எழுத்துல குறிக்கிற? மூல் எண்ணிக்கை சிம்பிள் எண். கனவளவு வி. அப்ப சி சமன் எண்ணின் கீழ் வி. இப்ப நாங்க எண்ணுக்கு என்ன எடுத்தோம்னு சொன்னா, மூல் எண்ணிக்கைக்கு எடுத்தோம்னு சொன்னா எப்படி வரும்? என் சமன் இது என்ன செய்யணும்? இங்க எண்ணுக்கு என்ன எழுவாய மாத்திரத்துக்கு சி வி என்ன செய்யணும்? இங்க கொண்டு வரணும். அப்ப என் சமன் சி வி. சரியா? விளங்கிட்டாது. அப்ப இது முக்கியமான பாடம். சரியா? இது இதுல கணக்கு எம்சிக்யூலயும் வரும், ஸ்ட்ரக்சர்லயும் வரும். சரியா? இதை எழுதிக்கொள்ளுங்க. அப்ப இதை நாங்க என்னென்னு ஒரு இதுல சொல்லலாம். ஒரு ஒரு வரைவிலக்கணமா சொல்றேன்னா, ஒரு அலகு கனவளவில காணப்படுற கரையத்தின் மூல் எண்ணிக்கை எண்ணின் கீழ் வி விகிதம் ஆகும். அதாவது ஒரு லிட்டர்ல எவ்வளவு, ஒரு லிட்டர் கரைசல் எடுத்தோம்னு சொன்னா எவ்வளவு கரையம், அதுல எத்தனை மூல் கரையம் கரைஞ்சிருக்குன்னு சொல்றது. சரியா? அப்ப நேற்று நான் சொன்னேன், இந்த என்ன கண்டுபிடிக்கலாம். எண்ணுக்கு சமன்பாடு என்ன? மூல் சமன் என்ன? மூல என்னென்னு கண்டுபிடிக்கிற? மூல் சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு. இதையும் ஞாபகத்துல வச்சிங்க, இல்லாட்டி எழுதிக்கொள்ளுங்க. மூலர் திணிவு. அப்ப கணக்குகள்ல நேரடியா மூல தர மாட்டாங்க. சில டைம்ல என்னத்தை தருவாங்க? தரப்பட்ட திணிவை தந்துட்டு மூலர் திணிவையும் தருவாங்க. அப்ப நம்ம அதுல இருந்து என்னத்தை கண்டுபிடிக்கணும்? மூளை கண்டுபிடிக்கணும். மூளை கண்டுபிடிச்ச பிறகுதான் நம்ம செறிவுக்கு இந்த சமன்பாட்டை போட்டு செறிவை கண்டுபிடிக்கணும். சரியா? அதுக்கு இந்த சமன்பாடு தேவை. தரப்பட்ட திணிவின் கீழ் மூலத்திணி. அப்ப இதுக்கு அழகு சொல்லுங்க. அப்ப என்னென்று வரும்? நேற்று அழகு பார்த்தோம். திணிவின் கீழ் கனவளவு எடுத்து திணிவின் கீழ் நேற்று படிச்சு திணிவின் கீழ் கனவளவுன்னு சொன்னா மேல திணிவு கிராம், கனவளவு என்ன? கனவளவு என்னத்துல கொடுக்கணும்? டெசிமீட்டர் கனம். அப்ப இதை மாத்திரம்னு சொன்னா திணிவின் கீழ் கனவளவு வீதத்தின் அலகு கிராம் டெசிமீட்டர் -3. என்ன? அதே மாதிரி இதை சொல்லுங்க. மூல் எண்ணிக்கை அலகு என்ன? மூல் கீழே கனவளவுக்கு டெசிமீட்டர் கனம். அப்ப இதுக்கு அலகு என்னன்னு வரும்? மூல் டெசிமீட்டர் -3. அப்ப செறிவுட அலகு மூல் டெசிமீட்டர் -3. சரியா? நம்ம வளமை ஆய்வுக்கூடத்துல அளக்குறது டெசிமீட்டர் கணத்துல தான். அப்ப அதுக்கு அலகு மூல் டெசிமீட்டர் -3. சரியா? தெளியாஜா? அப்ப கணக்கு எழுதுங்க. ஒரு டெசிமீட்டர் கணம் கரைசலில் 3 மூல் NaOH கரைந்துள்ளது. கரைசலில் NaOH இன் செறிவு யாது? எத்தனை? என்ன செறிவு? 3 மூல் டெசிமீட்டர் கணம். என்னையாம்? ஒரு டெசிமீட்டர் கணத்துல எவ்வளவு கலந்திருக்கான்? 3 மூல் கலந்திருக்கான். அப்ப செறிவு எடுத்தோம்னு சொன்னா என்ன? செறிவு சமன் எண்ணின் கீழ் சி சமன் எண்ணின் கீழ் வி. என்ன எத்தனை? 3 மூல். வி ஒரு டெசிமீட்டர் கணம். அப்ப இதை மேல கொண்டு போகும் சொன்னா 3 மூல் டெசிமீட்டர் -3. சரி, விளங்கிட்டா? அடுத்தது எழுதுங்க. 2 டெசிமீட்டர் கணம் கரைசலில் 4 மூல் NaCl கரைந்துள்ளது. கரைசலில் NaCl இன் செறிவு யாது? 2 மூல் டெசிமீட்டர் -3. அக்கா? சார் 2 மூல் டெசிமீட்டர் -3. அஸ்வாக்கு விளங்குதா? அஸ்வா ராசுக்கு வர இல்லைன்னா சரி. அப்ப என்னென்று வரும்? அடுத்த கணக்கு எப்படி? எத்தனை மூல்? 2 டெசிமீட்டர் கணமாம். அடுத்தது
எத்தனை மூல் இருக்காம் NaCl 4 மோல் 4 மூல். அப்ப என்ன சமன்பாடு C சமன் N இன் கீழ் V. அப்ப என்னண்டு வரும் N எத்தனை 4 மூல் V எத்தனை 2 டெசிமீட்டர் 2 டெசிமீட்டர் மான. அப்ப ரெண்டையும் கொடுக்கலாம். அப்ப 2 மூல் டெசிமீட்டர் -3 எப்படி வந்தீங்கன்னு பாத்தீங்களா? நான் என்ன சொல்லிக்கேன், நம்ம கரைசலின் கனவளவை ஒரு அலகுக்கு தான் எடுக்கணும். அப்ப என்ன வரைவிலக்கணம், ஒரு அலகு கனவளவுல காணப்படுற கரையத்திர மூல எண்ணிக்கை தான் செறிவுக்கு சமன். இங்க என்ன சொல்லிக்காங்க, 2 டெசிமீட்டர் கணத்துல 4 மூல் இருக்காம். அப்ப நம்மளுக்கு தேவை எத்தனை டெசிமீட்டர் கணத்துல இருக்கிற மூல் 1 டெசிமீட்டர் கணக்கு. அப்ப என்ன செய்யணும், கீழே ரெண்டை போட்டு 2 சுருக்கிக்கணும். சரியா? அப்ப இப்ப பார்த்தாலே வழங்கும் 2 டெசிமீட்டர் கணத்துல 4 மூல் இருக்கேன்னா நம்மளுக்கு தேவையானது 1 டெசிமீட்டர் கணத்துல. அப்ப 2ல 4 இருக்கேன்னா 1ல எத்தனை இருக்கும் 2 இருக்கும். சரியா? விளங்கிட்டா? சரி. அடுத்தது எழுதுங்க. 2 மூல் NaCl இட்டு 500 சென்டிமீட்டர் கணம் கரைசலாக்கப்பட்டது. கரைசலின் செறிவு யாது? இதெல்லாம் ஒரு டைப்பான கேள்விகள். சரி, என்ன இதுல ஒரே ஒரு கணக்குல இருக்குது என்ன என்று சொன்னா, இந்த கனவளவை அலகு கனவளவுக்கு மாத்துறதும், திணிவு தந்தா மூளை கண்டுபிடிக்கிறதும். தரப்பட்ட சினையில் மூல திணிவு, அது மூளை கண்டுபிடிக்கலாம். கனவளவு தந்தா அலகு கனவளவுல தராட்டி அதை அலகு கனவளவுக்கு மாத்து. அவ்வளவுதான் இந்த கணக்குல இருக்கு. சொல்லுங்க பாப்போம். விட என்ன 4 மோல் டெசிமீட்டர் -3. மிஸ்கா 4 மூல் டெசிமீட்டர் -3. சரி, விளங்கிட்டா? என்னையாம் 2 மூல் NaCl ஆம். அது எவ்வளவுல கரைஞ்சிக்காம், கனவளவு என்ன 500 சென்டிமீட்டர் கணத்துல இருக்காம். அப்ப நம்மளுக்கு செறிவை காட்டிக்கன்னா C சமன் N இன் கீழ் V. அப்ப N சமன் எத்தனை 2 மூல், கனவளவு என்னையாம் 500 சென்டிமீட்டர் கணம். இது அலகு கனவுல இருக்கா? 500 சென்டிமீட்டர் கனவுனா அலகு கனவுலவா 500? அப்ப என்ன செய்யணும், அலகு கனவுக்கு மாத்தணும். அலகு கனவுக்கு மாத்துறதுக்கு என்ன செய்யணும், 1000ஆல பிரிக்கணும். 1000ஆல பிரிக்கணும். 1000ஆல பிரிச்சா 2 இன் கீழ் தசம் எத்தனை 5 என்ன 2.5 பிரிச்சா எத்தனை, அல்லது 1 இன் கீழ் 2, 1 இன் கீழ் 2 தசமஞ்ச 1 இன் கீழ் 2, 1 இன் கீழ் 2 மேல கொண்டு போனா 2 சர 1 இன் கீழ் 2 மேல கொண்டு போனா 2 மாறும் என்ன. அப்ப 4 மூல் டெசிமீட்டர் -3. இது விளங்கிட்டா? சரி, அப்ப இது வழங்கித்தான் 500 கீழ் 1000 இது அலகு கணக்கு மாத்திக்கும். 1 இன் கீழ் 2, 1 இன் கீழ் 2 மேல கொண்டு போனா 2 சர 2, 4 மூல் டெசிமீட்டர் -3. சரியா? சரி, இப்ப அடுத்த கணக்கு கொண்டு எழுதுங்க. 1 மூல் டெசிமீட்டர் -3 செறிவுடைய C6H12O6. இது என்ன? குளுக்கோஸ் என்ன. அப்ப 1 மூல் டெசிமீட்டர் -3 செறிவுடைய குளுக்கோஸ் கரைசலின் 1 டெசிமீட்டரை உருவாக்குவதற்கு தேவையான குளுக்கோஸின் திணிவு யாது? இப்ப வேற கணக்கு. இப்ப நம்ம இதையும் பாய்க்க வரும். சரியா? இப்ப என்ன கணக்காம், 1 மூல் டெசிமீட்டர் -3 செறிவுடைய குளுக்கோஸ் கரைசலின் 1 டெசிமீட்டர் கணம் கரைசலை உருவாக்குவதற்கு தேவையான குளுக்கோஸின் திணிவு யாதுன்னு கட்டிக்காங்க. அப்ப கார்பன் 12, ஹைட்ரஜன் 1, ஆக்சிஜன் 16. குளுக்கோஸ் திணிவு யாதுன்னு கட்டிக்காங்க. கண்டுபிடிக்க பார்ப்போம். யாரு செய்த சார்? 180. யாரு? மிஸ்கா 180 மிஸ்காட. மத்தது நக்கா 180. அஸ்வா 180. அதே தான் சார். வழங்கிட்டேன. இப்ப என்ன செய்யணும், முதலாவது நாங்க என்னத்தை கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன சந்திக்காங்க, தரவுல என்ன எல்லாம் சந்திக்காங்க. இது என்ன, என்ன 1 மூல் டெசிமீட்டர் -3 என்ன செஞ்சுக்காங்க, செறிவு. அப்ப அடுத்து 1 டெசிமீட்டர் கனமண்டா அது என்ன செஞ்சுக்காங்க, கனவளவு. கனவளவு. அப்ப என்ன செய்யலாம், நம்ம செறிவுல போட்டா C சமன் N இன் கீழ் V போட்டு இப்ப நம்மளுக்கு என்னத்தை கண்டுபிடிக்கலாம், என்னெல்லாம் தந்திக்காங்க, செறிவும் தந்திக்காங்க கனவளவும் தந்திக்காங்க. அப்ப இந்த மூளை கண்டுபிடிக்கலாம். N சமன் CV. C எவ்வளவு
ஒரு மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 வி எத்தனை கனவுல எத்தனை ஒரு கனவுல எத்தனைமா ஒரு டெசிமீட்டர் ஒரு டெசிமீட்டர் கணம். அப்ப இங்க டெசிமீட்டர் மைனஸ் 3யும் இந்த டெசிமீட்டர் கணமும் வெட்டுப்படும். அப்ப வாரது எத்தனை ஒரு மூல். ஒரு மூல் எண், அதாவது ஒரு மூல் குளுக்கோஸ் நம்மளுக்கு தேவையாம் என்ன, அதாவது ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இருக்க செறிவுடைய கரைசல்ல ஒரு டெசிமீட்டர் கணம் கனவுடைய கரைசலை கரைக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான குளுக்கோஸ் அளவு ஒரு மூல். கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க, மூல் எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க. இல்ல திணிவு என்ன குளுக்கோஸ் கேட்டிருக்காங்க? திணிவு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன திணிவு நம்மளுக்கு தெரியும், மூல் சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு என்ன, மூலர் திணிவு. அப்ப நம்மளுக்கு தேவையானது மேலைக்கள் எக்ஸ் தான் தேவை. அப்ப இது என்ன எத்தனைன்னு கண்டுபிடிச்சிக்கோம், மூல் எத்தனைன்னு கண்டுபிடிச்சிக்கோம். ஒரு மூல் நம்மளுக்கு தேவையானது எக்ஸ், தரப்பட்ட திணிவு தான் நம்மளுக்கு தேவை. எவ்வளவு திணிவு தேவை, மூலர் திணிவு எத்தனை குளுக்கோஸ் 180 180 என்ன, 180 கிராம் மோல் மைனஸ் 1. இப்ப நம்ம எக்ஸ கண்டோம்னு சொன்னா வாரது இந்த இங்க வெட்டுப்படும் இந்த மூலும் வெட்டுப்படும். 180 மேல போண்டா 1 தர 180 கிராம். வழங்கிட்டா கிளியரா இருந்துக்கணும் சரியா. மாத்த வேண்டிய இடத்துல மாத்தணும். என்ன தரவுல என்ன சந்திக்காண்டு பார்க்கணும். மூல் தந்தா தரப்பட்ட திணிவு தந்தா மூளை கண்டு அதுக்கு பிறகு இந்த சமன்பாடு போட்டு காணணும். கனவளவு அழகு கனவளவுல தராட்டி அதை அழகு கனவளவுக்கு மாத்தணும் சரியா. அதெல்லாம் சின்ன சின்ன கணக்கு. சரி சரி, அடுத்து இன்னொரு கணக்கு எழுதுங்க. 20 கிராம் NaOH 250 சென்டிமீட்டர் கணம் கரைசலாக்கப்பட்டது. அதன் செறிவு யாது? 20 கிராம் NaOH கரைச்சி 250 சென்டிமீட்டர் கணம் கரைசலாகியமா. அப்ப கேட்டிருக்காங்க இதுல செறிவு யாது? சோடியம் பெருமானம் என்ன? சோடியம் வந்து 23, ஆக்சிஜன் 16, ஹைட்ரஜன் 1. எத்தனை? 0.16. சரி, என்னையாம் 20 கிராம் NaOH ஆம். 20 கிராம் NaOH என்ன செஞ்சுக்கமாம், அதை கரைச்சி 250 சென்டிமீட்டர் கணம் கரைசலாயிக்கமாம். இப்ப கேட்டிக்காங்க என்ன NaOH செறிவு கேட்டிக்காங்க. அப்ப செறிவு சமன் என்ன, சி சமன் எண்ணின் கீழ் வி. இப்ப நம்மளுக்கு என்ன சொன்னா என்ன, தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு. தரப்பட்ட திணிவு என்ன, என்ன மேல போடும், தரப்பட்ட திணிவு என்ன 20 கிராம். மூலர் திணிவு 20 கிராம். மூலர் திணிவு 40 கிராம் மூல் 40 கிராம் மூல் மைனஸ் 1 சரியா. சரி, கனவுளவு என்ன என். சரி, இப்ப என்ன கண்டுபிடிச்சாச்சு, இந்தாக்கி 2 தரப்பட்ட திணிவு மூலக்கூறு திணிவு சமம் என். கனவுளவு என்ன 250 சென்டிமீட்டர் கணம். 250 சென்டிமீட்டர் கணம். இது அழகு கனவுளவுல இருக்கா? இல்ல. இது என்ன செய்யணும், 1000ஆல பிரிக்கணும். 1000ஆல பிரிக்கணும். இவ்வளவுதானே. இதுக்கு பிறகு மிஸ்கா இப்படி போட்டையா? சார் நான் மூலர் திணிவு அப்படியே போட்டேன். மூலர் திணிவு அப்படி போட்டேன்டா என்ன, மூலுக்கு மாத்தாம மூலர் திணிவுக்கு. அப்ப என்னக்கு பேர் என்ன போட்ட? 40. என்ன, அதுதான் போல. சரி, இப்ப சுருக்குனா என்ன, சுருக்குங்காபம் கிராமும் வெட்டுப்படும். 20 40 சுருக்குனா மேல அரை கீழே ஒண்டிங்கீழ் எத்தனை, மேல அரை கீழே ஒண்டிங்கீழ் 4. ஒண்டிங்கீழ் 4 கீழே. அப்ப ஒண்டிங்கீழ் 4 மேல போகும்டா எத்தனை, அரை சர ஒண்டிங்கீழ் 4 மேல போகும்டா 4 போகும். சுருக்குனா எத்தனை, 2ஐயும் 4ஐயும் வெட்டலாம். எத்தனை 2 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. 2 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. விளங்கிட்டா? நக்கா விளங்கிட்டா? மிஸ்கா விளங்கிட்டா? ஓ சார், இந்த விடை வந்து எனக்கு அது வந்துதா? கொஞ்சம் குயிக்கா செஞ்சு பழகணும் சரியா. இதெல்லாம் MCQ கேள்விகள். அடுத்தது பார்க்க போறோம் நியம கரைசல்.
நியம கரைசல். நியம கரைசல் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அப்ப என்னையாம் நியம கரைசல் கரைசல் நியம கரைசல் நியம கரைசல் என்ன? நம்மளுக்கு லெப்ல எல்லாம் வந்து நம்ம பிராக்டிக்கல் செய்யக்குள்ள வந்து ஒரு கரைசல் எடுக்கணும். அந்த கரைசல் என்ன செய்யணும், நம்ம பரிசோதனை செய்யறதுக்கு ஒரு நியம கரைசல் ஒன்றும் தெரிவு செய்யணும். அதாவது இப்போ உப்பு கரைசல் செய்ய சொன்னா ஒரு நியம கரைசல் ஒன்று செய்யணும். அப்ப நியம கரைசல் என்னன்னு சொன்னா செறிவு. இப்ப இதுக்கு முன்பு படிச்சிருந்தாங்க செறிவு. செறிவு சமன் மூலின் கீழ் கனவுல. அதாவது செறிவு மிக திருத்தமாக தெரிஞ்ச கரைசலை தான் நாங்க சொல்லுவோம் என்னண்டு நியம கரைசல் என்று சொல்லுவோம். சரி, சி சமன் என்னென்று படிச்சோம்? சி சமன் எண்ணின் கீழ் வி. சரியா, சி சமன் எண்ணின் கீழ் வி. இந்த சி அதாவது செறிவு மிக திருத்தமாக தெரிஞ்ச கரைசலை தான் நாங்க சொல்ல போறோம் என்னண்டு நியம கரைசல். சரியா, இந்த நியம கரைசல் லெப்ல செய்யறதுக்கு வந்து நம்மளுக்கு சில உபகரணங்கள் தேவை. சரி, நான் கேட்கிறேன், சொல்லுங்க பாப்போம். மூலோட சம்பந்தப்பட்டு மூல் காண்றதுக்கு தேவையான உபகரணங்கள் என்ன எல்லாம் தேவை? ஒரு மூளை கண்டுபிடிக்க அப்புறம் ஒரு பதார்த்தத்துல அதுல கண்டுபிடிக்கிறதுக்கு ஆய்வு கூட உபகரணங்கள்ல என்னென்ன எல்லாம் தேவை? மூல் சமன் என்ன? மூல் சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு. இதுல என்ன சம்பந்தப்பட்டி? என்ன சம்பந்தப்பட்டி? இது என்ன சம்பந்தப்பட்டி? ஒரு பதார்த்தத்துல திணிவு சம்பந்தப்பட்டிக்குன்னு. அப்ப திணிவை அளக்குறதுக்கு நம்ம ஒரு உபகரணம் பாய்க்கணும். என்ன, ஒரு திணிவு எடுக்கிறதுக்கு ஒரு பதார்த்தத்தை அளந்து ஒரு திணிவு எடுக்கிறதுக்கு ஒரு 10 கிராமோ 20 கிராமோ ஒரு திணிவு எடுக்கிறதுக்கு ஒரு உபகரணம் தேவை. சரியா, அதுக்கு லெப்ல இருக்கிறது என்ன? நம்ம லெப்ல பாவிக்கிறது அதுக்கு என்ன? திணிவை அளந்து எடுக்கிறது. தராசு. என்ன தராசு? நியூட்டன் இல்ல. அப்ப நம்ம பிராக்டிகலுக்கு அதாவது நியம கரைசல் தயாரிக்கிறதுக்கு நாங்க பயன்படுத்துற தராசு வந்து மும்மைக்கோள் தராசு. முதலாவது உபகரணம் தேவையானது மும்மைக்கோள் தராசு. லெப்ல பாத்தீங்களா மும்மைக்கோள் தராசு எப்படி இருக்குமாண்டு? பாத்தியா? இப்படி தண்டு மாதிரி இருக்கும், இதுல வந்து ஒரு கோப்பை மாதிரி இருக்கும், இதுல நிறை இருக்கும், இதுல இருந்து துண்டு துண்ட தள்ளி தள்ளி வச்சு அளப்பம். என்ன, இப்படி இருக்கும். பாத்தியானே, 3 இது இருக்கும். இங்க கிராம் மில்லி கிராம் இப்படி இருக்கும். இதை தள்ளி தள்ளி கிராமா அளந்து பார்ப்போம். சரியா, மும்மைக்கோள் தராசு. சரி, அடுத்தது என்ன? அடுத்தது என்ன அளக்கணும்? கனவளவு அளக்கணும். என்ன, கனவளவு அதாவது ஒரு கரைசல் செய்யறதுக்கு லெப்ட்ல என்ன இருக்கு? ஒரு கரைசலை உருவாக்கணும்னு சொன்னா அந்த கரைசலை கலக்கிறதுக்கு அந்த கரைசல் என்ன பாத்திரத்துல நாங்க உருவாக்குவோம். சரி, அதுக்கு முன்னுக்கு மும்மைக்கோள் தராசு. என்ன, மும்மைக்கோள் தராசுல ஒரு பதார்த்தத்தை நிறுத்தி அதை ஒரு பாத்திரத்துல வச்சுதான் என்ன செய்யணும், இன்னொரு இதுக்கு மாற்றணும். அது என்னத்துல நிறுத்தி எடுக்கிற கண்ணாடி மாதிரி இருக்கும். அது என்ன? இப்படி இருக்கும். நம்ம நிறுத்த பதார்த்தத்தை இதுக்குள்ள வச்சுப்போம். என்னது இது? என்ன சொல்ற? கடிகார கண்ணாடி. கடிகார கண்ணாடி என்று பாத்தீங்களா? தெரியுமா? கடிகார கீழே இப்படி தட்டு மாதிரி இருக்கும். என்ன, அப்ப கடிகார கண்ணாடி. அப்ப 2 உபகரணம் எடுத்தாச்சு. சரியா, கடிகார கண்ணாடி. இது வந்து திணிவோட சம்பந்தப்பட்டது. அடுத்தது வந்து கனவளவு. ஒரு கரைசல் இதுங்கிற உருவாக்குறதுக்கு நாங்க உருவாக்குறது வந்து இப்படி ஒரு குடுவைக்குல. இந்த குடுவை என்னன்னு சொல்ற? இந்த குடுவை என்ன சொல்ற? கூம்பு குடுவை. இத சொல்ற நாங்க கனமான குடுவை. கனமான குடுவைன்னு கேள்விப்பட்டீங்களா? இதுல வந்து நிறைய சைஸ் இருக்கு. சின்னது பெருசு நிறைய சைஸ். ஒரு 1000 சென்டிமீட்டர் கனம், 500 சென்டிமீட்டர் கனம், இப்படி நிறைய சைஸ்ல இருக்கு. அப்ப நம்மளுக்கு ஒரு 250 சென்டிமீட்டர் கனம் கரைசல் உருவாக்கணும்டா 250 சென்டிமீட்டர் கணத்துக்குரிய ஒரு குடுவை இருக்கும். அதுல வந்து நம்ம என்ன செய்யலாம், கரைசலை உருவாக்கணும். சரி, அப்ப 2வது கனமான குடுவை. அடுத்தது என்ன செய்யணும்?
ஒரு இதை ஊத்துறேன்னு சொன்னா ஒரு இதுக்குள்ள ஊத்துறேன்னு சொன்னா என்ன தேவை நம்மளுக்கு? சின்ன வாயிருக்க ஒருக்குள்ள நம்ம ஒரு பெட்ரோலை இது ஒரு டேங்குக்குள்ள ஊத்துறேன்னு சொன்னா என்ன வேணும் அதுக்கு? நாங்க இதுல வைக்கிறது என்ன? வாயில வாயில என்ன வைக்கிற? இது என்ன? புனல் என்ன? வெளியே சின்னாம வைக்கிறதுக்கு புனல் என்ன? சரி, அடுத்தது வந்து ஓ புனல் தேவை. இன்னொரு தேவை, நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இப்ப என்ன எப்படி தயாரிக்கிறேன்னு சொன்னா, இப்ப இப்படி ஒரு பதார்த்தம் ஒரு ஒரு டெசிமீட்டர் கணம் அல்லது 1000 சென்டிமீட்டர் கணம் கரைசல் உருவாக்க போறோம். சரியா? நம்மளுக்கு தேவை ஒரு 10 கிராம் NaCl தேவை. அப்ப என்ன செய்வோம்? NaCl மும்மைக்கோல் தராசில் அளந்து கடிகார கண்ணாடியில வச்சிப்போம். சரியா? வச்சிருந்து திருப்பி என்ன செய்வோம்? அதை கொண்டு வந்து புனலை கொண்டு வந்து இந்த இதுல வாயில வைப்போம். இதுல வாயில வச்சு என்ன செய்வோம்? இதுக்குள்ள இருக்கிறத என்ன செய்வோம்? இதுக்குள்ள கொட்டுவோம். என்ன? இதுக்குள்ள கொட்டுவோம். புனலுக்குள்ள கொட்டி அதை என்ன செய்வோம்? உள்ளுக்குள்ள வச்சுக்குவோம். உள்ளுக்குள்ள அனுப்புவோம் புனலுக்குள்ள. சிலது என்ன செய்யும்? புனல்ல ஒட்டிட்டு போகாம இருக்கும். என்ன? அதை உள்ளுக்குள்ள அனுப்புறதுக்கு நாங்க பயன்படுத்த போறது கழுவல் போத்தல். கழுவல் போத்தல் கேள்விப்பட்டீங்களா? கழுவல் போத்தல் கேள்விப்பட்டீங்களா? இல்ல சார் இல்ல சார். இல்ல சேலன் போத்தல் மாதிரி இருக்கும். இதுல பட்டையண்டு வந்து இப்படி நவிக்க நவிக்க இதுக்குள்ள தண்ணி வரும். பாத்தீங்களா? இல்ல சார் பாக்கலண்ணே. இதுக்கு நாங்க சொல்றது வந்து கழுவல் போத்தல். கழுவல் போத்தல். அப்ப பிரக்ரியல் போனா பாருங்க. சரியா? சரி, இந்த இந்த 5 உபகரணங்கள் தான் நம்மளுக்கு ஒரு நியம கரைசல் தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையானது. சரியா? சரி, அப்ப இப்ப நியம கரைசல் தயாரித்தல் என்று போட்டுட்டு எழுதுங்க. செறிவு மிக திருத்தமாக தெரிந்த கரைசல்கள் நியம கரைசல் எனப்படும். செறிவு அதாவது நியம கரைசல், ஒரு கரைசல் எடுத்தோம்னா அந்த கரைசல் செறிவு நம்மளுக்கு தெரியும். அந்த தெரிஞ்ச கரைசலை தான் நாங்க சொல்லுவோம், செறிவு தெரிஞ்ச கரைசலை நாங்க சொல்லுவோம் நியம கரைசல். ஒரு லெப்ல போயிட்டு பிரக்டியல் செய்யறேன்னா அந்த கரைசல் செறிவு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த தெரிஞ்சிருக்க கரைசல் நாங்க சொல்லுவோம் நியம கரைசல். சரியா? அடுத்தது போடுங்க. அடுத்தது எழுதுங்க. நியம கரைசல் தயாரிக்க தேவையான உபகரணங்கள் போட்டுட்டு இந்த 5 எழுதுங்க. இந்த 5க்கும் நாங்க என்ன தொழில் என்று எழுத போறோம். சரியா? அந்த நியம கரைசல் என்ன எழுதிட்டு கீழே எழுதுங்க. நியம கரைசல் தயாரிக்க தேவையான உபகரணங்கள் போட்டுட்டு இந்த 5ஐயும் கீழே எழுதுங்க. இதுல நாங்க அதுல தொழில் என்ன என்று எழுத போறோம். கனமான குடுவையில் என்ன செய்யற, புனலால் என்ன செய்யற, கழுவல் பொத்தலால் என்ன செய்யறேன். சரி, மும்மைக்கோள் தராசு. மும்மைக்கோள் தராசு என்று போட்டுட்டு பக்கத்துல என்ன தொழில், மும்மைக்கோள் தராசை வச்சு என்ன செய்ய போறோம்? திணிவு அளத்தல். அதாவது பதார்த்தங்கள் திணிவை திருத்தமாக அளந்தெடுத்தல். அளந்தெடுப்பதற்கு அது என்னத்துக்கு பயன்படுத்துற? பதார்த்தங்களின் திணிவை திருத்தமாக அளந்தெடுப்பதற்கு மும்மைக்கோள் தராசு. நம்மளுக்கு என்ன செய்யலாம்? நம்ம கடைகள்ல பார்க்கிற தராசாலையும் என்ன செய்யலாம்? நிறைய அளந்தெடுக்கலாம். நீங்க எலக்ட்ரிக்கல் இதாலையும் என்ன பலன்சாலையும் நம்ம என்னத்தை எடுக்கலாம்? நிறைய அளந்தெடுக்கலாம். ஆனா இங்க நம்மளுக்கு நியம கரைசல்னா மிக திருத்தமா செறிவு தெரிஞ்சிக்கணும். அப்ப மிக திருத்தமா செறிவு தெரியணும்னு சொன்னா இதையும் மூலும் என்ன செய்யணும்? மிக திருத்தமா தெரிஞ்சிருக்கணும். மூல் மிக திருத்தமா தெரிஞ்சிக்கணும்னா அந்த நம்ம எடுக்கிற திணிவு வந்து மிக திருத்தமா ஒரு பிழை இல்லாம 0.5 கிராமோ 1 கிராம் எடுத்தாலும் அது வந்து மிக திருத்தமா இருக்கணும். அதுக்கு தான் நாங்க மும்மைக்கோள் தராசு பயன்படுத்துறோம். சரியா? அடுத்தது வந்து கடிகார கண்ணாடி. கடிகார கண்ணாடியில என்ன சொல்லி? பதார்த்தங்களை வைத்தல். பதார்த்தங்களை வைப்பதற்கு அதாவது அளந்த பதார்த்தங்களை இதுக்குள்ளதான் நம்ம அளந்து எடுத்து வைக்கிறோம். சரியா? கடிகார கண்ணாடி பதார்த்தங்களை வைப்பதற்கு. மூன்றாவது கனமான குடுவை. கனமான குடுவையில் என்ன சொன்னேன்? கனமான குடுவை என்னத்துக்கு பயன்படுத்துது? கனமான குடுவைகள் என்னத்தை தயாரிக்கிற? கரைசல் என்ன? கரைசல குறித்த கனவளவுடைய கரைசலை தயாரிப்பதற்கு. நான் சொன்னேன் தானே 1000 சென்டிமீட்டர் கனமண்டு கரைசல் தேவைண்டா அது தயாரிக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய கனமான குடுவை இருக்கும். 500 சென்டிமீட்டர் தேவைண்டா இதோட கொஞ்சம் சின்னது இருக்கும். 250 தேவைண்டா அதோட கொஞ்சம் சின்னது இருக்கும். சரியா? அடுத்தது என்ன? புனல்.
புனல் என்னத்துக்கு பயன்படுத்துன்னு சொன்னேன்? புனல் என்னத்துக்கு பயன்படுத்துன்னு சொன்னேன்? வடிகட்ட என்னம்மா என்னத்துக்குன்னு சொன்னேன்? பதார்த்தத்தை ஊத்த அதாவது பதார்த்தங்களை வெளியே சிந்தாம என்ன கனமான கரைசலுக்குள்ள சேர்க்கிறதுக்கு, என்ன கனமான குடுவைக்குள்ள சேர்க்கிறதுக்கு, அதாவது பதார்த்தங்களை சிந்தாமல் கனமான குடுவையினுள் சேர்ப்பதற்கு கழுவல். அடுத்து வந்து கழுவல் போத்தல். கழுவல் போத்தல் என்னத்துக்கு? இதுல எஞ்சி இருக்க இதுல நம்ம கடிகார கண்ணாடியை வச்சு கொட்டினோம்னு சொன்னா சில கரையங்கள் இதுல என்ன செஞ்சிருக்கும், ஒட்டிருக்கும். அதை என்ன செய்வோம், கழுவல் போத்தல்ல வந்து இதுக்குள்ள ஊத்தினோம்னு சொன்னா கழுவல் போத்தல் வந்து தண்ணி கழுவிட்டு எல்லாம் உள்ளுக்குள்ள போகும். சரியா? அப்ப எழுதுங்க, கரையத்தினை கரைத்து கரைசலினுள் சேர்ப்பதற்கு கழுவல் போத்தல். அடுத்தது வந்து இரண்டாவது இது நீரை சேர்ப்பதற்கு. சரி, விளங்கிட்டா? இப்ப நியம கரைசல் என்ன, நியம கரைசல் உருவாக்குறதுக்கு தேவையான உபகரணங்கள், அதுல தொழில் என்ன என்று பாத்திக்கோம். விளங்கிட்டா? சரி சார். சரி. இப்ப என்ன செய்யும், ஒரு நியம கரைசல் எப்படி தயாரிக்கிறேன்னு பார்ப்போம். சரி, இதை அழிக்கிறேன். இதுக்கு முன்னுக்கும் செறிவுல கணக்கு கண்டுபிடிச்சிக்காம என்ன, கணக்குல எவ்வளவு திணிவு தேவை, எவ்வளவு மூல் தேவை, செறிவு என்ன, அப்படி கண்டுபிடிச்சிக்கோம். சரியா? இப்ப என்ன செய்யும் போறோம், அந்த கண்டுபிடிச்சதை வந்து இங்க எப்படி நியம கரைசல் தயாரிக்க போறோம்னு பார்க்க போறோம். சரி, இப்ப என்ன செய்ய போறோம், ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3, ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3, ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3. இது வந்து என்ன, ஒரு பதார்த்தத்துல என்ன செஞ்சுக்காங்க, இது என்ன செறிவு. செறிவு. என்ன, ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 NaCl கரைசல்ற 500 சென்டிமீட்டரை எப்படி, சென்டிமீட்டர் கணத்தை எப்படி நம்ம நியம கரைசல் உருவாக்கப்படுறோம்னு பார்க்கணும். சரியா? முதலாவது நம்மளுக்கு என்ன தேவை, இப்ப இப்ப இதுக்கு வந்து ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 செறிவிரிக்கணும், NaCl கரைசல் 500 சென்டிமீட்டர் கணம் எடுக்கணும். என்ன, இப்ப முதலாவது நம்மளுக்கு செறிவு தெரியும், கனவுளவு தெரியும். முதலாவது இல்ல நம்மளுக்கு என்ன நான் சொல்லிக்க, நியம கரைசல் தயாரிக்கிறதுக்கு முதலாவது வந்து என்னத்தை கண்டுபிடிக்கணும், நான் சொல்லிக்கலாமா? இதுல வந்து கடிகார கண்ணாடியில என்னத்தை அளந்தெடுக்கணும், எவ்வளவு NaCl தேவை என்று அளந்தெடுக்கணும். என்ன, அளந்தெடுக்கணுமா? சரி, அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும், இப்ப இதுல தரவு என்ன, சி சந்திக்காங்க, அடுத்தது என்ன சந்திக்காங்க, வி சந்திக்காங்க. என்ன, சியும் வியும் சந்திக்காங்க. சரியா? இப்ப முதலாவது என்ன, நம்மளுக்கு இந்த கரைசல் தயாரிக்கிறதுக்கு தேவையான NaCl திணிவை கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப திணிவை கண்டுபிடிச்சாதான் அந்த திணிவை நம்ம என்ன கனமாட குடுவைகளை சேர்க்கலும். முதலாவது வந்து என்ன செய்வோம், இந்த திணிவை கண்டுபிடிப்போம். சரியா? சரி, அதுக்கு முன்னுக்கு என்ன செய்யும், NaCl மூலர் திணிவை கண்டுபிடிப்போம். NaCl மூலர் திணிவு என்னன்னு சொல்லுங்க. மூலர் திணிவு எண்ணெய்ட 23, சிஎல் வந்து 35.5. எத்தனை மூலத்திணிவு, எத்தனை 58.5 கிராம் மூல் மைனஸ் 1. சரியா? சரி, இது வந்து ஒரு மூல். என்ன, சரி, இப்ப வந்து நம்ம 1000 சென்டிமீட்டர் கணம் இதுங்கிறதுக்கு எவ்வளவு தேவை, இதுல என்னத்தை கண்டுபிடிக்கலாம், CNV. சரியா? இப்ப தந்திக்க தரவுல என்ன செஞ்சுக்காங்க, ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3, அடுத்தது என் தரையில வி வி எத்தனை செஞ்சுக்காங்க, கனவுல எத்தனைமா, 500 சென்டிமீட்டர் கணம். இப்ப நம்மளுக்கு தேவையானது வந்து எவ்வளவு திணிவு தேவை என்று கண்டுபிடிப்போம். இது எண்ணுக்கு பதிலா என்ன போடலாம், மேல தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு. என்ன, மூலர் திணிவு இது 500. சரி, 500 என்ன செய்யணும்,
ஆயிரத்தால பிரிக்கணும். 500 சென்டிமீட்டர் கணத்தை அலகு கனவுளவுக்கு மாத்தணும். 1000ஆல பிரிக்கணும். சரியா? அப்ப 1/2 மேல என்ன வரும்? 1 மோல் டெசிமீட்டர் -3 மேல் எக்ஸ் என்று எடுத்தோம்னு சொன்னா தரப்பட்ட திரிவு நம்மளுக்கு தேவையானது எக்ஸ கண்டுபிடிக்கணும். மூலர் திரிவு எத்தனை? 58.5 கீழே 1/2. சரியா? கீழே 1/2 சரியா? சரி, இது நம்ம இது 1 சரியா? இப்ப இதை 1 மேல கொண்டு போனோம்னா எப்படி வரும்? தர 2 மேல வரும். என்ன 2 மேல வருமா? 1/2 மேல கொண்டு போனா அப்ப இதை நம்ம சமப்படுத்தலைன்னா 1 சமன் 2x கீழே 58.5. இப்ப எக்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? எக்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு இது எழுவாய மாத்தணும். எக்ஸ் சமன் என்ன வரும்? 58 மேல போகும் 2. இந்த எக்ஸ கண்டுபிடிக்க நம்மளுக்கு தரப்பட்ட திணிவு தானே, எவ்வளவு திணிவு வந்து தேவை என்ன? அப்ப என்ன செய்யணும்? இந்த 58 இந்த எக்ஸ் எழுவாய மாத்துறதுக்கு 58 மேல போகும் 58.5 கீழே இந்த 2 கீழே வரும். என்ன 58.5 2 பிரிச்சா எத்தனை? 29.25 கிராம். சார் பிரிக்காம போடலும் தானே? என்னமா பிரிக்காம போடலும் தானே? கடைசி விட என்னது பிரிக்க இயலாமா? என்னது சொல்றீங்க பிரிக்க இயலாமா? இப்ப 29.25 வந்த ஓ அத வந்து பிரிக்காம போடலும் தானே? நம்மளுக்கு என்ன தேவை? முதலாவது நான் என்ன சொல்லிங்க, நியம கரைசல் தயாரிக்கிறதுக்கு முதலாவது நம்ம திணிவு எவ்வளவு தேவைண்டு, கரையத்துல திணிவு எவ்வளவு தேவைண்டு கண்டுபிடிக்கணும். இப்ப கண்டுபிடிச்சிக்கோமா 29.25 கிராம் NaCl தேவை. என்னத்துக்கு? 1 மோல் டெசிமீட்டர் -3 செறிவுடைய 500 சென்டிமீட்டர் கணம் தயாரிக்கிறதுக்கு 29.25 கிராம் என்ன தேவை? NaCl தேவை. இப்ப என்ன செய்வோம்? மும்மைக்கோள் தராசில 29.25 கிராம் NaCl எடுத்து கடிகார கண்ணாடியில வைப்போம். வச்சுட்டு என்ன செய்வோம்? ஒரு புனல் எடுப்போம். கனமான குடுவை எடுப்போம். 500 சென்டிமீட்டர் கனமான குடுவை. சரியா? 500 சென்டிமீட்டர் கனமான குடுவை. அதுல என்ன செய்வோம்? புனலை வைப்போம். புனலை வச்சு அளந்தெடுத்த எவ்வளவு அளந்தெடுத்திக்கோம்? NaCl 29.25 கிராம இதுக்குள்ள கொட்டி என்ன செய்வோம்? இதுக்குள்ள 250 சென்டிமீட்டர் கனம் நீர் சேர்த்து குலுக்கி எடுத்தோம்னு சொன்னா என்ன? ஒரு மூல் டெசிமீட்டர் -3 செறிவுடைய 500 சென்டிமீட்டர் கனம் நியம கரைசல் உருவாகும். சரியா? சரி சரி, இப்ப விளையும்தானே. இப்ப இது வந்து ஒரு மெதட். சரியா? திணிவை கண்டுபிடிக்கிறதுக்கு. சரியா? இன்னொரு மெதட், லேசான மெதட் பாருங்க. 1 மூல் டெசிமீட்டர் -3 கனம்னு சொன்னா 1 மூல் டெசிமீட்டர் -3 என்றா எவ்வளவு? டெசிமீட்டர் -3 என்ற எத்தனை சென்டிமீட்டர் கனம்னு சொன்னேன்? 1000 சென்டிமீட்டர் கணம். அப்ப 1000 சென்டிமீட்டர் கணத்துல NaCl எத்தனை மூல் இருக்க போகுது? தெரிவை பாருங்க. தெரிவுன்னு சொன்னா 1 மூல் டெசிமீட்டர் -3 சொன்னா 1 டெசிமீட்டர் கணத்துல 1 மூல் NaCl இருக்க போகுது. அப்ப 1000 சென்டிமீட்டர் கணத்துல எத்தனை மூல் இருக்க போகுது? 1000 சென்டிமீட்டர் கணத்துல 1 மூல் இருக்க போகுது. அப்ப நம்மளுக்கு தேவையானது எத்தனை சென்டிமீட்டர் கணம்? 1000 சென்டிமீட்டர் கணம். நம்மளுக்கு தேவையானது நம்ம உருவாக்கக்கூடியது எத்தனை சென்டிமீட்டர் கணம்? 500 சென்டிமீட்டர் கணம். மிஸ்கா எத்தனை கணம்? எத்தனை சென்டிமீட்டர் கணம்? 500. அப்ப 1000ல 1 மூல் இருக்குமான்னு சொன்னா 500ல எத்தனை மூல் இருக்க போகுது? 1000ல 1 மூலண்டா 500 அரை மூல் இருக்க போகுது. அரை மூல் என்ன இருக்க போகுது? அரை மூல் NaCl இருக்க போகுது. அப்ப ஒரு மூல் NaCl திணிவு எத்தனை? 58.5. அப்ப 500 சென்டிமீட்டருக்கு எவ்வளவு மூல் தேவை நம்மளுக்கு? அரை மூல். அப்ப என்ன செய்யணும்? 58.5 எத்தனை பிரிக்கணும்? 2ஆல பிரிக்கணும். 2ஆ பிரிச்சா எத்தனை வரும்? இது வருமா? 58.5 2ஆல பிரிச்சா 29.25. லேசான முறை என்ன? அப்ப இந்த முறையிலையும் செய்யலும் திணிவை காணணும், இந்த முறையிலையும் காணணும். எப்படி? 1 மூல் டெசிமீட்டர் -3 செறிவுன்னு சொன்னா 1 டெசிமீட்டர் கணத்துல 1 மூல் இருக்க போகுது. அதாவது 1000 சென்டிமீட்டர் கணத்துல 1 மூல் இருக்க போகுது. நம்மளுக்கு இந்த கரைசல் தேவையானது, நியம கரைசலுக்கு தேவையானது 500 சென்டிமீட்டர் கணம். 1000ல 1 மூல் இருக்குன்னு சொன்னா 500ல அரை மூல் இருக்க போகுது. அப்ப 1 மூல்ற திணிவு வந்து 58.5 அரை மூல்ற திணிவு வந்து 29.25.